எல் நினோ 2027 மார்ச். சென்னைக்கு பெருமழை வருமா? மத்திய அரசு தந்த 27 மாநிலங்களுக்கான பகீர் எச்சரிக்கை. பசிபிக் பெருங்கடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய எல் நினோ கடல் வெப்பநிலை மாற்றம் வரும் 2027 ஆண்டு மார்ச் மாதம் வரை நீடிக்க இருக்கிறதாவும் அதற்கு 98% வாய்ப்புகள் இருக்கிறதாவும் இன்கோயிஸ் எனப்படக்கூடிய இந்திய தேசிய கடல் தகவல் சேவை மையம் எச்சரித்திருக்காங்க. இந்த எல் நினோ கடந்த ஜூன் மாதமே தொடங்கிவிட்ட நிலையில ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான காலத்துல இது இன்னும் தீவிரமடையும் அப்படின்னு உலக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இதனால நடப்பு தென்மேற்கு பருவமழை, இனி வர இருக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை, குளிர்காலம் அப்படின்னு 3 பருவங்கள்லையும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. எல் நினோ தாக்கத்தால அடுத்த சில வாரங்கள்ல சென்னை மற்றும் தமிழகத்துல வெப்பமும் புழுக்கமும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் வானிலை நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. தென்மேற்கு பருவமழை எதிர்பார்த்த அளவுக்கு தீவிரம் அடையாததால தமிழகத்தினுடைய உள் மாவட்டங்கள்ல அதிகமான வெப்பநிலையும், சென்னை போன்ற கடலோர பகுதிகளில் வழக்கத்தை விட அதிகமான புழுக்கம் நீடிக்குது. எல் நினோ வறண்ட சூழல் அரபிக்கடல்ல இருந்து வரக்கூடிய ஈரப்பத காற்றை இந்த எல் நினோ தடுத்து வறண்ட சூழலை உருவாக்குவதே அதற்கு முக்கியமான காரணமாகும். சென்னையில மழை ஓய்ந்ததுமே அடுத்த மழை பெய்யும் வரை வெயிலினுடைய தாக்கம் மறுபடியும் அதிகரிக்கும் அப்படின்னு வானிலை அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. மத்திய அரசு விடுத்திருக்கக்கூடிய புதிய எச்சரிக்கையின்படி இந்த சூப்பர் எல் நினோ தாக்கத்தால தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட 27 மாநிலங்களை சேர்ந்த 226 மாவட்டங்கள்ல பருவமழை குறைந்து கடும் வறட்சி ஏற்பட வாய்ப்பு. தமிழகத்துல 12 மாவட்டங்கள்ல, குறிப்பா தமிழகத்துல மட்டும் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர், நாமக்கல், திண்டுக்கல், விருதுநகர், ராமநாதபுரம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் நீலகிரி ஆகிய 12 மாவட்டங்கள் வறட்சியால நேரடியா பாதிக்கப்படலாம் அப்படின்னு மத்திய அரசு அடையாளப்படுத்தியிருக்காங்க. இந்த நீடித்த வெப்பமும் வறட்சியும் தமிழகத்தினுடைய விவசாயத்தை கடுமையா அச்சுறுத்த தொடங்கி இருக்கு. கர்நாடகாவில் ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை பெய்யாததால காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்வரத்து குறைந்து மேட்டூர் அணை திறப்புல தாமதம் ஏற்படும் சூழல் உருவாக்கி இருக்கு. இதனால குறுவை சாகுபடி பாதிக்கப்படுவது மட்டுமல்லாம அரிசி, பருப்பு போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களினுடைய உற்பத்தி குறைந்து சந்தையில அவற்றினுடைய விலை உயரும் அபாயமும் ஏற்பட்டிருக்கு. வரலாற்று தரவுகளின்படி 1987க்கு பிறகு வந்த 9 எல் நினோ ஆண்டுகள்ல 8 ஆண்டுகள்ல சென்னையில தென்மேற்கு பருவமழை பொய்த்து போயிருக்கு. சென்னைக்கு கிடைக்க வேண்டிய சராசரி 44 சென்டிமீட்டர் மழை இந்த காலங்கள்ல கிடைக்கல. தென்மேற்கு பருவமழை ஆனால் தென்மேற்கு பருவமழையை பலவீனப்படுத்தினாலும் எல் நினோ காலங்கள் சென்னைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த வடகிழக்கு பருவமழைக்கு, அதாவது அக்டோபர் முதல் டிசம்பர் வரை சாதகமாக அமையும் அப்படின்னு தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் சொல்றாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் 60% மழை தேவை வடகிழக்கு பருவமழை மூலமாவே பூர்த்தி ஆகுது. தமிழகத்துல அதிக அளவுல வடகிழக்கு பருவமழை பதிவான ஆண்டு 1997, 2015 மற்றும் 2023 ஆகிய ஆண்டுகள்ல மிக வலுவான எல் நினோ ஆண்டுகளே ஆகும். இருந்தாலும் மழையினுடைய ஒட்டுமொத்த அளவு எல் நினோவை மட்டுமே சார்ந்திருக்காம வங்கக்கடல உருவாகக்கூடிய புயல் சின்னங்களை பொறுத்தே இறுதியா அமையும். இந்த காலநிலை மாற்றத்தால கடலோர பகுதிகளில் மீன்களினுடைய நடமாட்டம் மற்றும் அவற்றினுடைய இனப்பெருக்கம் மாறுபடும் என்பதால மீனவர்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படலாம். அதனால எல் நினோ தாக்கம் எப்படி மாறுகிறது என்பது அடுத்த சில வாரங்கள்ல தெளிவாகும் அப்படின்னு வானிலை நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க. முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.